சிக்கிட்டாங்க, நல்லா சிக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா, இறைவன் பெரும் கருணை கொண்டு பாகிஸ்தானாகவே இருக்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லாட்டினா என்னுடைய பர்சனல் கருத்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாகிஸ்தான் இனி ஒரு நாடாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு குறைந்தது 2 நாடுகளாக பிரிக்கப்படும் எனக்கு தோணுது. பாப்போம் இறைவன் என்ன சொல்றாருன்னு தெரியல. இவ்வளவு தூரம் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறான கால்குலேஷன். சைனா பின்னாடி நிக்கும்னு நினைச்சாங்க. பகிரங்கமாக சைனா நிக்கிறேன்னு சொல்லலை. அதுவே அவங்களோட ஒரு பெரிய பின்னடைவா வந்து நான் கருதுறேன். ரெண்டாவது, டர்க்கி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுனாங்க. பெரிய லெவலில் டர்க்கியும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா டர்க்கி சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க தெளிவா போய் கிரீஸை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா டர்க்கியும் கிரீஸும் 7ஆம் பொருத்தம். ஓ நீ டர்க்கி கூப்பிடுறியா, நான் கிரீஸ் நீ இப்படி போறியா, நான் அப்படி இருந்து வரேன்டான்னு நம்ம ஆளுங்க செக்மேட் வைக்கிறதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. அதுவும் ஜெய்சங்கர் ஐயா வெளியுறவுத்துறை அமைச்சர் பா, நீ 1000 அரசியல் விஷயம் நீங்க பேசுனீங்கனாலும் அவருடைய இன்டெலிஜென்ஸை அடிச்சுக்க முடியாது. அஜித் தோவல் சார் சொல்லணுமா, பாகிஸ்தான்ல எத்தனை வருடம் உளவு அமைப்புல இருந்து பாகிஸ்தான் மக்களோட மக்களாவே இருந்து A to Z தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பழக்க வழக்கம் நடைமுறை ஃபுல் டெரரிசத்தை A to Z கரைச்சு குடிச்சிட்டு வந்து இங்க இருந்தது மட்டும் இல்லை, இப்ப அவருக்கு பின்னாடி இப்ப பல 100 பேரை தயார் பண்ணிட்டாரு. அவர் மாதிரி ஒரு அஜித் தோவல் சாரே தாங்க முடியாது. போதா குறைக்கு இப்போ அமித்ஷா சார் வேற, இப்போ மோடி சார் வேற. இப்போ எப்படி இருக்கும் இது? அல்டிமேட் காம்போ. சிக்கிட்டாங்க, நல்லா சிக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா, இறைவன் பெரும் கருணை கொண்டு பாகிஸ்தானாகவே இருக்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லாட்டினா என்னுடைய பர்சனல் கருத்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாகிஸ்தான் இனி ஒரு நாடாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு குறைந்தது 2 நாடுகளாக பிரிக்கப்படும் எனக்கு தோணுது. பாப்போம் இறைவன் என்ன சொல்றாருன்னு தெரியல. இல்ல இது மதம் அப்புறம் வருவோம். கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் மத்திய அரசு. ஏன்னா காஷ்மீர்ன்றது ரொம்ப பாதுகாப்பான ஒரு பகுதி. ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். பட் எரர்ன்றது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறதுனால அதுக்கு பேர் அட்டாக். உங்களுக்கு அந்த அட்டாக் மட்டும்தான் பெருசா தெரியும். பட் அந்த அட்டாக்கை நிகழ்த்துறதுக்கு பல வருடங்கள் அவங்க பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அட்டாக்ல பங்கேற்ற ஒரு முக்கியமான ஒரு தீவிரவாதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ அமைப்புல ஒரு முக்கியமான பொறுப்புல வந்து முன்னாடி வந்து இருந்திருக்காப்புல. ஸோ இவ்வளவு நாள் பிளான் பண்ணி வந்து பண்றாங்க. ஸோ அது ஒரு எரர் தான் வந்து கருதுறோம். ஸோ இனிமேல் வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுவும் ரெண்டாவது, பொதுவாகவே பிஜேபி மாதிரியான கட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அது ஆரம்பத்துல இருந்தே. ஸோ அது வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. நம்ம ஆளுங்களுக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இறைவனே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, நீ சொல்லவா வேணும். தொடர்ந்து நிறைய விஷயம் நடக்கும்போதே வந்து இந்தியா எதற்கு வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, ஸ்டாப் பண்ணிருக்கலாம்னு ஒரு பொதுவான மக்களோ இல்ல ஒரு கோர் ஹிந்துத்துவா எதிர்க்கவங்க எல்லாம் இந்த விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தற்போது அதை நிறுத்திட்டாங்க. அப்படின்றப்போ சில அரசியல் தலைவர்கள் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அங்க இருக்க மக்களை வந்து தண்டிக்கும் விதமா இது இருக்குது, பண்ணிருக்க கூடாது அப்படின்றதும், இந்த வாஹா பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டதுக்கும் சொல்றாங்க. இங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ எதுக்கோ பாகிஸ்தானிகள் வந்திருக்காங்க. பட் இந்தியா ஒரு டைம் லைன் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதும் தவறு அப்படின்றாங்க. அதே நேரத்தில் நம்ம எப்படி நம்ம எதிர்ப்பை காட்ட முடியும்ன்றது இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை என்னப்பா இல்ல நான் என்ன கேட்கறேன், என்னதான் பண்ணணும்ன்றீங்கன்னு கேட்கறேன். 1008 ஐடியா 1008 பேர் சொல்லலாம். நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தான் எத்தனை நாடு எங்க இருந்து எப்படி பிரச்சனை கொடுக்குது, உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் சொல்லுது, உண்மையாவே பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன, எவ்வளவு நாள் எத்தனை வருஷம் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்ற ஃபுல் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். உட்கார்ந்துட்டு யார் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாங்க. சரி தண்ணி அடைச்சு வச்சாங்கன்றீங்க, திறந்து விட்டாங்களே, இப்ப என்ன பண்ணுவீங்க? தாங்க முடிஞ்சு அப்ப உங்களால. இப்ப என்னன்னா ஒரு 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 சைக்காலஜிக்கலான ஒரு எஃபெக்ட் காட்டணும். முதல்ல அவங்களுக்கு பயம்னா முதல்ல என்னன்னு தெரியணுங்க. பண்ணட்டுங்க. நீங்க என்னங்க எதை பண்ணாலும் இப்ப நாட்டினுடைய ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோடி அவர்களுக்கு தான் வந்து சப்போர்ட்டிவா வந்தீங்க. நீங்க நாடு என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு வந்து நாங்க வந்து துணை நிற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தில் நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க சோல்ஜர்ஸ். இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட 30 வருடமா எங்க நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்தை வளர்த்துது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏற்றுக்கொள்றாரு. எனக்கு புரியல, இதுக்கு மேல யார் ஏத்துக்கணும்? இப்ப எப்படி அவங்க நாடே நாங்க தாண்டா தீவிரவாதின்னு சொன்னா கூட மற்றவர்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ அவங்க பாவம், ஐயோ பாகிஸ்தான் பாவம் அப்படிம்பீங்களா? எப்படிங்க ஒரு 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 வெளியுறவு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு 30 வருஷம் நாங்க தான் வந்து மேற்கத்திய நாடுகளோட சப்போர்ட்லயே அமெரிக்காவோட சப்போர்ட்லயே அவங்க சொன்னதுனாலதான் நாங்க வளர்த்தோம், இன்னைக்கு அது எங்க தலை மேல மீறி வந்து நிக்குது, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்று அவரே சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளவு தைரியமா சொல்லி அந்த அமைச்சரை ஏன் யாருமே எதுவும் கேட்கல அந்த நாட்டுக்காரங்க? அப்ப அவங்களுக்கு உண்மை தெரியுது, இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? அதே மாதிரி அங்க இருக்க செனேட்டரும் அதான் சொல்றாங்க, நாங்க இந்தியாவை கைப்பற்றுவோம், இந்தியாவில் ஒரு பாபர் மசூதியை கட்டுவோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஸோ அவங்க வாருக்கு தயாராக இல்ல. நான் என்ன சொல்றேன், பாபர் மசூதி கட்டுங்க, நீங்க என்ன மசூதி வேணாலும் கட்டுங்க, பர்மிஷன் வாங்கிட்டு கட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா?
இந்தியாவை கைப்பற்றிட்டு தான் கட்டுவோன்றது தப்பான வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது வார்த்தையை விட்டா, ஏதாவது வாய் விட்டா அப்போ பதில் கொடுக்கத்தானே இருக்கணும். நான் இஸ்லாம் மதத்தை பெரிதும் நேசிக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் இருக்கக்கூடிய சில பாடல்களை மிகவும் ரசித்து கேட்பவன் நான். நபிகள் நாயகத்தை பெரிதும் போற்றுகிறேன், மாற்று கருத்து இல்லை. அதுக்காக பார்த்தீங்கன்னா அல்லாவின் பெயரை சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சில குழந்தைகளையும் இங்கே வந்த சில டூரிஸ்டையும் பயம் காட்டக்கூடிய வகையில் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொள்வதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் கேட்கிறேன். ஸோ இது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா, தீவிரவாதம் என்றாலே இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறீங்க. ஆனால் இப்படி கொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே இஸ்லாம் பேரை சொல்லி சொல்லி தான் கொள்றாங்கன்றப்போ, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் அ ஹம்பிள் ரெக்வஸ்ட் தான். இப்போ இது சொல்ற அளவுக்கு இப்போ எனக்கு அறிவு இருக்கான்றது தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ என் மதத்து பேரை சொல்லி எவனோ ஒருத்தங்க தப்பு பண்றான்னா, என் மதத்தை சார்ந்த மத குருக்கள், ஆதீனங்கள், என் மதத்தை சார்ந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, அறநிலைத்துறை அமைச்சரோ இல்லை அதை சார்ந்த மற்ற அமைச்சர்களோ, என் இந்து மதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்து முன்னணியோ இல்லை மற்ற தலைவர்களோ டே என் மதத்தை சொல்லி நீ ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லி நாங்கள் கேட்போம். சரி, அதை நீங்க தான் கண்டுபிடிக்க மாட்டீங்க, நாங்களாவது கண்டுபிடிச்சு வேற இருக்க போலான்ட்டு போனா இந்தியா பாரபட்சமாக இருக்கிறது, பாகிஸ்தானை அழிப்பதிலேயே நோக்கமாக இருக்கிறது. உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆமா நாங்க தான் தீவிரவாதத்தை வளர்த்தோம்னு சொல்றாரு. இப்ப முகத்தை கொண்டு எங்க வச்சுப்பீங்க? அவன் நல்லா இருந்தானா இன்னும் 1000 பேரை கொல்லுவான், நான் நல்லா இருந்தானா இன்னும் 1,00,000 பேர் நல்லா இருப்பான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கிறேன். அப்ப இதுதானே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது பிற ஜீவன்களை பாதுகாப்பது மட்டும் இல்ல, தன் ஜீவனை பார்த்து கொள்வதும் மிகச்சிறந்த ஜீவகாருண்யம் தான். நம்ம படைகளை நம்பிதான் வராங்க, இங்க அவங்க உயிர் போயிடுச்சு, இதுக்கு எப்படி ஜஸ்ட் லைக் தட் ஏத்துக்க முடியும் கேட்கிறேன். நாளை பின்ன நம்ம நாட்டுக்கு யாராவது தைரியமா வருவாங்களா? அது காஷ்மீர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான பகுதி. நான் அங்க அவ்வளோ ஃபுல்லாக நான் சுற்றி இருக்கேன், மினி சுவிட்சர்லாண்டு. அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு தேடணும், அவ்வளோ அற்புதமான பகுதி. ஸோ அந்த மாதிரியான பகுதிகள் இப்படி பண்ணுறாங்கன்றப்போ அதுக்குண்டான நிச்சயமான ஆன்டி டெரரிசம் அட்டாக்கை நம்ம பண்ணித்தான் ஆகணும். இது போராக மூண்டாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்ற. இதற்கு காரணமே ஆர்மி தான். இதுக்கு முன்னாடியும் பாஜக துணையோட ஆர்மி இந்த மாதிரி பண்ணியிருக்கு. அவங்க 2 பேரும் கோடாக தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு இஸ்லாமியர்கள் மேல ஒரு பழியை போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்களோட கமெண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. இல்ல கண்டிப்பா இதை வச்சுதான் அரசியல் பண்ணுவாங்க. அரசியல்ன்றதே என்னங்க, எதுடா கிடைக்கும் தான் பார்த்துட்டு இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, தவறு நடக்கும்போது இதை மாத்திக்கங்கன்றீங்க, பாராட்டுறேன். ஒன்னா நிக்க வேண்டிய இடத்துல ஒன்னா நில்லுங்கன்றேன். புரியுதா உங்களுக்கு? சரி, விமர்சனம் பண்ணியாச்சு, சரிப்பா ஏத்துக்கிறோம், தெரியாம நடந்து போச்சு, யாரும் தெரிஞ்சு பண்ணல, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் ஆர்மி, ஆமா நாங்க தான் பண்ணணும், இனிமேலாவது யுனைட் ஆகி நிக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி நேரத்துல அரசியல் செய்வது என்பது சரியாக இருக்காது என்பது என்னுடைய பர்சனலான கருத்து. காரணம் என்னன்னா, ஒரு வெளிநாட்டுக்காரனே நான் தீவிரவாதிங்கன்னா. இன்னும் ஒரு விஷயம் பார்க்குறோம், கர்நாடகா போன்ற சில ஸ்டேட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாகிஸ்தானோட ஃப்ளாக்ஸ் ரோட்டில் வரைஞ்சி வைக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல இஸ்லாமிய மக்கள் பலரும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு நம்ம நாட்டுக்கு இப்படி பண்ண ஒரு ஃப்ளாக் மேலே மிதிக்கும் போது அந்த இஸ்லாமிய மக்கள் அதனால துன்புறுறாங்க, அதுக்கு ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க, எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது மிஸ்மேட்ச் ஆகுது. நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்குறேன் பாகிஸ்தானியர்களை, கொடியை மிதிச்சா உனக்கு வலிக்குது இல்லை, இன்னொரு உயிரை மிதிச்சா உனக்கு வலிக்குமா? என் மனம் நொந்து இவ்வளவு நாள் நான் பாகிஸ்தானை பத்தி மற்றவங்க பேசினா கூட நம்மெல்லாம் பேசாம இருந்த காலகட்டம் இருந்து இன்னைக்கு என்ன பாகிஸ்தான் கொடி ஏறி மிதிக்கிற அளவுக்கு என்ன தூண்டி இருக்குன்னா நீ பண்ணது தானே. அப்ப இந்த நேரத்துல என்ன தூக்கி வச்சு கொஞ்சணுமா? ஸோ அதான் அந்த பீப்புள்ஸ் எல்லாமே பாகிஸ்தானிஸ் கிடையாது, அவங்க இந்தியன்ல இருக்க இந்தியன் முஸ்லீம்ஸ் அப்படின்றப்போ அவங்களுக்கு அது வலிக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க இங்கே இருக்க இந்த நாட்டு மேல அவங்களுக்கு பற்று இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுது. யார் மேல யாருக்கு பற்று இருக்கணும்ன்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா சட்டத்தை தாண்டும் போது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியிலையும் உங்களோட இது விஷயத்த சொன்னீங்க, பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் இல்லை, இப்போ புல்வாமா இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க கொடுத்த அந்த ஒரு பதிலடியை பார்க்கும்போது இந்தியா இந்த மாதிரி இதுக்கு ஒரு ரியாக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், வார் சென்ஸில் போகலை அப்படின்னாலும் எந்த மாதிரியான ஒரு அடி திரும்ப கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 100% இதுக்கு பயப்படணுங்க, பயம் இருக்கணுங்க. பயத்துல நிறைய ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஏகப்பட்ட வகையான பயம் இருக்கு. இது பாதுகாப்பு ரீதியான பயம் இருக்கணும். இது தெரிஞ்சுட்டு எடுக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, எங்கேயோ ஒரு சுவிட்ச் போட்டிருப்பாங்க, இவனுக்கு சும்மா இருக்க முடியாம ஏதாவது ஒன்று பண்றது, எங்கேயாவது ஃபண்டிங் நடந்திருக்கும், எப்பயாவது பண்ணுங்கடான்னு இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கும், செஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது இந்த டைம்ல பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க எதிர்பார்க்கல. என்னுடைய கணிப்பு என்னன்னா, அவங்க எதிர்பார்க்கல இது இவ்வளோ பெருசு ஃபயர் ஆகும், இவ்வளோ தூரம். அவங்க பண்ண மிகப்பெரிய தவறான கால்குலேஷன், சைனா பின்னாடி நிற்கும்னு நினைச்சாங்க. பகிரங்கமாக சைனா நிற்கிறேன்னு சொல்லலை, அதுவே அவங்களோட ஒரு பெரிய பின்னடைவாக நான் கருதுறேன். ரெண்டாவது, டர்க்கி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுனாங்க, பெரிய லெவலில் டர்க்கியும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா டர்க்கி சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க தெளிவாக போய் கிரீஸை சப்போர்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா டர்க்கியும் கிரீஸும் 7ஆம் பொருத்தம்.
ஓ நீ டர்க்கி கூப்பிடுறியா, நான் இருறேன் கிரீஸ், நீ இப்படி போறியா, நான் அப்படி இருந்து வரேன்டான்னு நம்ம ஆளுங்க செக்மேட் வைக்கிறதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. அதுவும் ஜெய்சங்கர் ஐயா வெளியுறவுத்துறை அமைச்சர் பா, நீ 1000 அரசியல் விஷயம் நீங்க பேசுனீங்கனாலும் அவருடைய இன்டெலிஜென்ஸை அடிச்சுக்க முடியாது. அஜித் தோவல் சார் சொல்லணுமா, பாகிஸ்தான்ல எத்தனை வருடம் உளவு அமைப்புல இருந்து பாகிஸ்தான் மக்களோட மக்களாவே இருந்து A to Z தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பழக்க வழக்கம் நடைமுறை ஃபுல் டெரரிசத்தை A to Z கரைச்சு குடிச்சிட்டு வந்து இங்க இருந்தது மட்டும் இல்லை, இப்போ அவருக்கு பின்னாடி இப்போ பல 100 பேரை தயார் பண்ணிட்டாரு. அவர் மாதிரி ஒரு அஜித் தோவல் சாரே தாங்க முடியாது. போதா குறைக்கு இப்போ அமித்ஷா சார் வேற, இப்போ மோடி சார் வேற. இப்போ எப்படி இருக்கும் இது? அல்டிமேட் காம்போ சிக்கிட்டாங்க, நல்லா சிக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா இறைவன் பெரும் கருணை கொண்டு பாகிஸ்தானாகவே இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லாட்டினா என்னுடைய பர்சனல் கருத்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாகிஸ்தான் இனி ஒரு நாடாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு குறைந்தது 2 நாடுகளாக பிரிக்கப்படும் எனக்கு தோணுது. பார்ப்போம் இறைவன் என்ன சொல்றாருன்னு தெரியல. பல்வேறு கருத்துக்களை எங்களோடு இணைந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. குருகடாட்சம். நன்றி.